கல்லாப்பட்டி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இனி நம்ம பார்க்க போற காணொளி, கம்மியான பட்ஜெட்ல திரைப்படம் எடுக்க முடியுமா? அப்படியும் கம்மியான பட்ஜெட்ல எடுத்தாலும் நடிகர் ஆர்டிஸ்ட் காஸ்ட் இல்லைன்னுவாங்க. நடிகருங்க யாராவது ஃபேமஸான ஆர்டிஸ்ட் தான் கேட்பாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இந்த வலை திரைப்படத்தில் கம்மியான பட்ஜெட்டு, எல்லாருமே நியூ ஃபேஸஸ், அதாவது எல்லாருமே அறிமுகம் ஆர்டிஸ்ட். அப்படி இருந்து ஒரு சிறப்பான திரைப்படத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தில் கதை என்ன? இந்த திரைப்படத்தில் நடிச்ச நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க? இந்த திரைப்படத்தில் நம்ம கிட்ட என்ன சொல்ல வந்தாங்க? வீடியோ மறக்காம முடிச்சா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒரு பையன் பெரிய பிரச்சனைல இருக்கான். ஒரு 7 லட்சம் ரூபா இருந்தா ரிலீஃப் ஆயிடுவான். இது கேட்கல. உன்னால முடிஞ்ச காசு கொடுமாப்ல. காசு என்ன மரத்துலயே காய்ச்சி கிடக்கு? வரவு எல்லாம் சரியில்லை. நான் எந்த வலையில சிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுல சிக்கி தவிச்சுட்டு. இந்த திரைப்படம் தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது என்ன நினச்சிக்க போறீங்க? தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்குது. தியேட்டர் ரிலீஸ் ஆகலைங்க. இந்த திரைப்படம் வந்து யூடியூப் சேனல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக்காலின் யூடியூப் சேனலில் வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஒன்று கொடுத்துருக்கு. இந்த லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. மறக்காமல் பார்க்க விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் திரைப்படத்தை முக்கியமாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். பார்க்க வேண்டிய திரைப்படம், எல்லாரும் வந்து பார்த்து உணர வேண்டிய திரைப்படம், எல்லாரும் பார்த்து திருந்த வேண்டிய திரைப்படம். இப்படித்தான் நம்ம வாழணுமோ, இப்படி தான் வாழ்ந்து நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் நடக்கிறத தான் படமாக நமக்கு ஆக்கி காட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சோதனையை வந்து பார்த்துன்னுட்டு தவறான முடிவுகளை நம்ம எவ்வளோ எடுத்துடுறோம். அந்த தவறான முடிவை எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த திரைப்படத்தை வந்து பாருங்கன்ற. மறக்காமல் இதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்கள் கமெண்ட்டையும் மறக்காமல் வந்து சொல்லிடுங்க. இந்த திரைப்படத்தில் வந்து ஆர் சுரேஷ், சத்யா, ரவிராம், ராம், கிஷ்பு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ வகையில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இருக்கிற கதைன்னு சொன்னால், கதாநாயகன் வந்து ஒரு ஜவுளிக்கல்ல வேலை பார்க்குறாரு. அவர் படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலையில் ஒரு 12,000 ரூபாய் சேலரியில் வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் ஊர் முழுக்க வந்து கடமாக வாங்கி வச்சிருக்காரு. ஆனால் அந்த கடன்லாம் அவருக்காக வாங்கலை. அந்த கடனை அவர் வாங்கினதே அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கியிருக்காரு. அவர் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு ஒரு தவறான ஆளுகிட்ட, அவர் ஒரு மோசமான வந்து ஒரு வட்டிக்காரன், அதாவது கந்து வட்டி கடைக்காரங்கிட்ட வந்து நம்ம போய் கடன் வாங்கினா என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு மோசமான கடைக்காரங்கிட்ட அவரோட சர்டிஃபிகேட்டை வந்து அடமானம் வச்சு வாங்கிறாரு. அவர் வந்து அடமானம் வச்சு அடமானம் போட்டு 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 கிட்டத்தட்ட 6,20,000 ரூபா கேட்குறாங்க. இது கொடுத்தா மட்டும்தான் நான் சர்டிஃபிகேட் தருவேன். ஆனால் இந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்க கடன் வாங்கி, இந்த கடனை அடைக்கிறதுக்கு இவன் கற்றுவான்னு சொல்லி அவங்ககிட்ட கடன் வாங்கி, இந்த மாதிரி கடன் வாங்கி ஹீரோவோட நிலைமை அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. கடன்காரங்க யாராவது வந்தால் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க சாப்பாடே இல்லாமல் வந்து வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு நிற்பார். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான எமோஷன்ஸ் அண்ட் சீன்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப வந்து அழகாகவே இருக்கும். மெயின் வந்து அந்த கதாநாயகன் ஆர் சுரேஷ் வந்து ரொம்ப அந்த சீன்ஸை வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். அவர் பசியோடு இருக்கும்போது நம்ம வெளியே வர முடியலையே, ஏன்னா கடன்காரங்க வந்து வாசலில் வெளியே உட்காந்துப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து தண்ணி மட்டும் தவளையிலேருந்து எடுத்து அந்த தண்ணியை வந்து எடுத்து குடிக்கிற சீனில் வந்து கதாநாயகன் வந்து ஆர் சுரேஷ் வந்து ரொம்பவே நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. இது நான் சொல்கிறத விட நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும். அந்த மாதிரி ஒரு நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரு. இவர் கூட இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர், ஃப்ரெண்ட்ஸ் ரோல் எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்து நட்புக்கு எடுத்துக்காட்டும் இந்த திரைப்படம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கள்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை. சின்ன வயசுலேருந்து பழகிற நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த திரைப்படம் தான் இந்த வலை திரைப்படம். அப்படிப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனோட அம்மாவோட கேரக்டரு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா கேரக்டருக்கு வந்து ஒரு எப்படி நினைக்கணுமோ அந்த ஸ்க்ரீனில் எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அழகாக வந்து ஸ்க்ரீனில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கேரக்டர், அந்த வட்டி கேரக்டர் வராரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் கடன் வாங்குறது தப்பு, கடன் கொடுக்குறதும் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க, வாங்காதீங்கன்ட்டு. நம்ம வாங்காமல் இருக்க முடியுமா?
நம்ம என்ன பரம்பரை பணக்காரா, பெரிய பிஸ்னஸ் மேனா? அப்படி இல்லையே. நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர். அந்த மாதிரி இருக்கும்போது கடன் வாங்கி தான் ஆகணும். நம்மளால கடனை திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு வேணா பார்க்கலாம். 2வது கடன் வாங்குறவன் நல்ல ஆளான்னு பார்த்து நம்ம வாங்கணும். அது ஒன்றா சொல்லலாம். ஏன்னா இந்த திரைப்படம் அப்படிதான். ஒரு மோசமான ஒரு கேரக்டர்ஸுங்க. ஒரு மனுஷன் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மூளைக்கு வட்டி வாங்கிட்டு அவரை பற்றி விசாரிச்சாவே எல்லாரும் வந்து அவன் இவ்வளோ கடன் வாங்கிட்டான், மோசக்காரன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் மோசம்லாம் பண்ணலை. ஒவ்வொருத்தர் கடன்காரன் அடிக்கிறதுக்கு எவ்வளோ தவிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த கந்து வட்டிக்காரன் என்ன பண்ணுறாருன்னா, என் கடனை நீ கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் வந்து உங்கள் அம்மாவை தூக்கின்னு போயிடுவேன் நான் அப்படின்னு வந்து ஒரு ஒரு மோசமான வார்த்தையை சொல்லலாம். அப்போ கதாநாயகன் அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷன் டச், ஒரு முகத்தில் நல்லா ரியாக்ஷன்ஸ் நல்லா காட்டியிருப்பாரு. அவங்க அம்மா வந்து அந்த சமயத்தில் ஒரு விக்கி நல்லா அழுவாங்க. கதாநாயகனோட ஃப்ரெண்டு, டேய் அழாதரா, இதை எப்படியாவது நம்ம கடனை அடைக்கிறதுக்கு எப்படியா பண்ணலாம், 15 நாள் டைம் கொடுத்துருக்காங்களே, நம்ம எப்படியாவது பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த 6,20,000 கடனை வந்து அவர் அடைச்சாரா இல்லையா? ஏன்னா அவர் கொடுத்துருக்க டைம் வந்து 15 நாள் டைம் தான். அந்த 15 நாள் டைமுக்குள்ள அவ்வளோ பெரிய பணத்தை போட முடியுமா? ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்களாம். ஆனால் கதாநாயகனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படியாவது வந்து பண்ணிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாக்கிட்ட கேட்கலாம், நம்ம அடைக்கலான்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க அடைச்சாங்களா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட முழு கதையும். இந்த திரைப்படத்தை வந்து நமக்கு எந்த விதமான போடிக்காமையும் லேக் இல்லாமல் ரொம்ப நல்லா எடுத்துன்னு போயிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தை நிறைய நடிகர்கள் பார்த்துருக்காங்க. திருமணிகர் பாலாசரவணன் பார்த்துருக்காரு. எவ்வளோ பேர் இந்த படத்தில் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களோட கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ நடிகர்கள் நான் பேர் சொல்லலை, விட்டுருக்கலாம். எல்லா பிரபலமான ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாம் இந்த திரைப்படத்தை பார்த்து நிறைய வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி திரைப்படத்தை வந்து, ஏன்னா எந்த ஒரு திரைப்படத்துக்குமே வந்து ரசிகர்கள் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, அந்த மாதிரி திரைப்படத்துக்கு நீங்களாம் ஆதரவு கொடுக்கணும். மறக்காமல் இப்போவும் சொல்கிறேன், ஆர் சுரேஷ் தான் இந்த திரைப்படத்தில் வந்து கதாநாயகன். ரைட்டர் அண்ட் டைரக்டர் அவர் தான். அதாவது எழுத்து இயக்கம் ஆர் சுரேஷ். இந்த திரைப்படத்தை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு மொழி தான் கூட்டாக தான் வந்து தயாரிச்சது. இசையமைச்சது ரொம்ப அழகாக இசையமைச்சிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது இசை. இந்த படத்தோட இசை வந்து 2 பேரும் சேர்ந்து தான் இணைஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. ரவிராம், கிஷ்மு 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் இவங்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற ஆதரவை வச்சு இவங்க எல்லாருமே நல்லா வரணும், நல்லா வருவாங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தால், ரசிகர்களோட ஆதரவில் கண்டிப்பாக வந்து நல்லா வருவாங்க. இந்த மாதிரி திரைப்படத்துக்கெல்லாம் பார்த்து ரசிகர்கள் ஆதரவு கொடுங்க. இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு புதுமையான கிளைமேக்ஸ், யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். அதாவது இந்த திரைப்படம், அதாவது ஒரு இந்த படம் வரத்துக்கு முன்னாடி இறுதி முயற்சின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கும். இறுதி முயற்சி கம்பேரிசன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நான் கம்பேரிசன் பண்ணலை. இறுதி முயற்சி திரைப்படத்தை விட இந்த திரைப்படத்தில் அவங்க சொல்ல வந்த கருத்து, ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இறுதி முயற்சி திரைப்படத்தில் கூட கதாநாயகன் கடன் வாங்கிட்டு அந்த கடனை எப்படி அடைக்கிறது, அதுக்கு உண்டான முயற்சியை சரியான முறையில் காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த திரைப்படம், அதாவது கதாநாயகன் ஆர் சுரேஷ் அவங்க நடித்த திரைப்படம் வலை திரைப்படத்தில் கதாநாயகன் வந்து கடனை எப்படி அடைக்கிறது, அந்த அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. நம்ம மானம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியை இந்த வலை திரைப்படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. இந்த திரைப்படம்லாம் வந்து ரொம்ப இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டிய திரைப்படம், நல்லா வரும் இன்னும் நீங்கள் கொடுக்குற ஆதரவில். இறுதி முயற்சியை விட ஒரு சூப்பரான திரைப்படம் வலை. இன்றைக்கி கொடுக்குற ஆதரவை வச்சு இந்த திரைப்படத்தை நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து உங்களோட ஆதரவு நல்லாவே வருவாங்க. கிளைமேக்ஸை வந்து யார்கிட்டவும் சொல்லாதீங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தவங்களையும் கமெண்ட்லேயும் இந்த கிளைமேக்ஸ் இந்த திரைப்படத்தை பார்க்காதீங்க, யார்கிட்டவும் சொல்லாதீங்க. மெயின் வந்து இந்த திரைப்படத்தை முழுசாக பாருங்கள், பாதிலையும் பார்த்துட்டு யாரும் வெளியே வந்துடாதீங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் தான் மெயின். மிஸ் பண்ணாமல் கிளைமேக்ஸை பாருங்கள், புதுமையான கிளைமேக்ஸ்.